வணக்கம் அன்பான சொந்தங்களே. ராமாயண கதை சொல்லல் பாகத்தினூடாக TSS வழங்குகின்ற இந்த நிகழ்வு மிகச் சிறப்பான ஒரு நிகழ்வாக அமைகின்றது. இந்த நிகழ்வை, அதாவது இந்த ராமாயண கதையை வாரம் வாரம் மிகச் சிறப்பாக ஆற்றிக்கொண்டிருக்கிற மங்கையர்க்கரசி சுப்பிரமணியம் அவர்களை அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். இன்று எத்தனையாவது பாகம் என்பதை அவர் சொல்லி கேட்போமா? வாருங்கள். வணக்கம் மங்கை. வணக்கம் நர்மலா சிவநாதன் அவர்களே. வணக்கம் வணக்கம். பாருங்க, இன்றைக்கு எத்தனாவது பாகம்? 28. நிச்சயம் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். இன்று பாகம் 28 வந்தால் சூர்பனகை ராமாயண கதைகள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுல வர கேள்விகளுக்கு பதில்களை அனுப்புனீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு பரிசு இருக்குது. இன்று பாகம் 28 பார்க்கலாம். வந்தால் சூர்பனகை. வசந்த காலத்துல பஞ்சவடியில தங்க தொடங்கின ராமர், லட்சுமணன், சீதை மூவரும் இனிமையாக பொழுதை கழித்து வந்தார்கள். பொழுது முடிஞ்சதும் பனிகாலம் வந்துருச்சு. பனிக்காலத்துல கோதாவரி நதிக்கரைக்கு சென்று ராமன், லட்சுமணன் பித்ருக்களுக்கு ஜலத்தர்ப்பணம் பண்றாங்க. சீதைய பின்தொடர்றாங்க. பஞ்சசாலை, அந்த பர்ணசாலை இருக்குல்லையே, அந்த இடத்துல பர்ணசாலையில அமர்றாங்க. மூவரும் பர்ணசாலையில வெவ்வேறு இடங்கள்ல இருந்தாலும் அந்த இடத்துல திடீர்னுட்டு ஒரு கொடிய அரக்கி வந்தா. அந்த கொடிய அரக்கி ராமன் அழகான தோற்றத்தை பார்த்து மயங்கிடுறான். அவன் மேல காம வசப்பட்டு ராமனை அணுகி மன்மதன் போன்று இருக்கும் தாங்கள் யார் என்று கேட்கிறார். அப்ப கேட்கிற போது ராமர் சொல்றாரு, நான் தசரதனின் குமாரன் ராமன். தன் மனைவி சீதையுடனும் தம்பி லட்சுமணனுடனும் தந்தையின் கட்டளையை ஏற்று வனவாசம் செய்ய வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. தன்னை இப்படி அறிமுகப்படுத்தி கொண்ட பின் அவளை நீ யார் என்று கேட்கிறார். கேட்கும் பொழுது, என் பெயர் சூர்பனகை. ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் ஆகியோரின் இளைய சகோதரி நானு. எனக்கு வனத்துல கரதூஷ்ணர், அதாவது கர தூஷணர்கள் இருக்கிறாங்க. 2 பேர் கர தூஷணர், 2 பேர் இருக்காங்க, சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்றா. நான் இந்த காட்டுல சுதந்திரமா திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எப்போ என்ன நினைக்கிறேனோ, எந்த வடிவம் எடுக்கணும்னு நினைக்கிறேனோ அதே மாதிரி நான் மாறிடுவேன். ராமன் உங்களை பார்த்து நானு உங்க மீது மோகம் கொண்டு என்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக சொல்றாரு. சொல்லும் பொழுது கோர வடிவத்துல இருந்தாலும் தன்னை அழகானவன் என்று புகழ்ந்து கொண்டு பேசுறா. சீதையை அழகற்றவள் என்று பழித்து சொல்றா. மெல்லிய தேகமுடையவள் சீதை, நானோ பலசாலி, வலிமை பெற்றவள் என்று பெருமையாக பேசிக் கொள்கிறாள் தன்னை. ராமன் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவள் கேட்டுக்கொண்டால், ராமன் சிரிப்பு வந்தது ராமருக்கு. அதை அடக்கிக்கிட்டு பரிகாசமா அவளை பரிகாசம் செய்யணும்னு விரும்புறாரு. அதை எப்படி சொல்றாருன்னா, சூர்பகையை நோக்கி ராமன் சொல்றாரு, நீ ரொம்பவும் அழகு வாய்ந்தவள் தான். ஆனாலும் எனக்கு கல்யாணம் ஆகிவிட்டது, மனைவி இருக்கிறாள். நான் அவளை விட்டு பிரிவதற்கில்லை. உன் மனது புரிந்து கொண்டா அவளை நீ சக்களத்தியாதான். நான் உன்னை மனம் புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ சக்களத்தியாதான் இருக்கணும் அப்படின்ட்டு ராமர் சொல்லும் பொழுது, அப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறத விட என்னுடைய தம்பி லட்சுமணனை போய் பாரு, அது இருக்கிறார் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கை காமிக்கிறாரு. நீ அவனிடம் போய் பேசி அவனை மறந்து கொள்ள சொல்லும் பொழுது, ராமனின் பரிகாச பேச்ச நிஜம் நினைச்சிட்டு சூர்பனகை ராவணன் கிட்ட, லட்சுமணன் கிட்ட போறா. லட்சுமணன் கிட்ட போனதும், வீரனுக்கு நான் விரும்பும் வீரனும் அழகான மனம் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமணன் கிட்ட போய் சொல்றா. சொல்லும் பொழுது இயல்பாகவே கோபக்காரன் லட்சுமணன். திடீர்னு இப்படி சொல்லும் பொழுது, நம்ம அண்ணன் வேலையாதான் இருக்கும்னு சொல்லிட்டு அண்ணனை பாக்குறாரு. ஆமா, அண்ணன் வேலைதான் தெரிஞ்சுக்கிட்டாரு. சூட்சமமா தெரிஞ்சுக்கிட்டு, அழகியே, நான் உனக்கு ஏற்றவன் இல்லை. அண்ணனுக்கு பணிவிடை செய்ய வந்திருக்கும் அடிமை நான். என்னை நீ மணந்து கொண்டால் அடிமையின் அடிமையாகி விடுவாய். சீதைக்கு நீ பணிவிடை செய்ய வேண்டியிருக்கும். உனக்கு சரிப்பட்டு வராது. நீ என் அண்ணனை மணந்து கொள் சொல்லிட்டு மறுபடியும் அண்ணன் கிட்ட அனுப்புறாரு. லட்சுமணன் பேச்சை நம்பி ராமனிடம் மீண்டும் சென்றாள் சூர்பனகை. ராமனை பார்த்து ராமா, இந்த சீதைக்கு என்ன அழகு இருக்கிறது, என்னை பார், இவளை ஒழித்து விட்டு நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் சொல்லிட்டு சொல்றா.
சொல்லும் பொழுது ராமன் பரிகாசமா விபரீதமா போய்விடும் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு சில நொடி மௌனமா இருந்துட்டு, இது சீதை இருப்பதனால் தானே ராமன் இப்படி சொல்றாருன்ட்டு சூர்பனகைக்கு சீதையை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தோன்றுது. வேறு வழி இல்லாம இந்த சீதையை திருமணம் செய்துக்கணும், சொன்னாதான் நாம திருமணம் செய்துக்க முடியும் ராமரை சொல்லிட்டு அவளுக்கு தோன்றுது. அப்படி தோன்றதால சீதை மேல பாயறா. அப்படி பாயும் போது சீதை நடுங்கி ராமனோ லட்சுமணனோ அழைத்து சூர்பனகையை ராமன் வந்து லட்சுமணன் கிட்ட சொல்லிடுறாரு, நீ வந்து சூர்பனகைய அங்க பங்கு படுத்துரு, கம்முன்னு இருக்க மாட்டான்றதால அது மாதிரி சொல்லும் பொழுது கொஞ்ச நேரம் கூட தாமதிக்காம லட்சுமணன் சூர்பனகை மூக்கையும் காதையும் வெட்டிடுறாரு. காது மூக்கு இழந்த அவர் சூர்பனகை ரத்தம் சொட்ட சொட்ட அலறிக்கொண்டே காட்டின் வேறு பகுதிக்கு ஓடினாள். மறுபகுதியில தான் அவளுடைய வந்து சகோதரர்கள் கரணும் தூஷணனும் இருக்கிறார்கள். அங்க போய் அவ சொல்லிட்டு அழுகுறா. மேலும் என்ன நடக்குதுன்னு அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த பாகத்தினுடைய கேள்வி என்னன்னா, இந்த சூர்பனகையினுடைய காட்டுல வசிக்கிற சகோதரர்கள் பெயர் என்ன, வனத்துல வசிக்கிற சகோதரர்கள் பெயர் என்ன? இந்த பாகத்தை ஆம், இந்த பாகத்துல மிக சிறப்பாக விடயங்களை எல்லாம் கூறியிருக்கின்றீர்கள். கேள்விகள் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கின்றேன். எனவே நேயர்களை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் ஆர்வமுடன் கேட்கிறீர்கள், ஆனால் அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் தர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்ளுகிறோம். மங்கை அவர்களுக்கு உண்மையிலேயே மனம் நிறைந்த பாராட்டுக்கள். 28 நிகழ்வுகளை அவர் நடத்தி முடித்திருக்கிறார் என்றா சாதாரணமா இல்லை. அவற்றை சின்ன சின்ன பகுதிகளாக பிரித்து அந்த கதையை சொல்லி இருக்கிறார். எல்லோரும் உங்களுக்கு 1 to 28 மட்டும் நீங்கள் பார்க்கலாம் சென்று. அனைவரும் பாருங்கள் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இத்துடன் முடிக்கின்றோம். நிறைந்த வாழ்த்துக்கள் மங்கை அவர்களே. நிறைந்த வாழ்த்துக்கள் சிவலாதன் அவர்களே.